ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வாஷிங் மிஷினில் தண்ணி வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சரியாகவே வரல, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகுது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இங்கே பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ளோவே ஆகலை, வெறும் ட்ராப்ஸ் மாதிரி வருது. சரி, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு போய் நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் போய் தேடிட்டு இருக்கணும். அது பண்ண தேவையில்லை, நம்ம வீட்டிலேருந்து நம்மளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த டேப் வாட்டரை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி இருக்க வால்வை கழட்டிட்டு பின்னாடி ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த வாட்டர் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம கழட்டுறோம். கழட்டி உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட் இருக்கும். அந்த இன்லெட்டில் வந்து கரண்ட் சப்ளை இருக்கும். அந்த சப்ளையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்லெட் வால்வை நம்ம வந்து எடுக்கிறோம். நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க, அது உடஞ்சிரும். ஸோ அதனால் அது பார்த்து மெதுவாக கழட்டணும். கழட்டினோன்னா உள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டரை வந்து செக் பண்ணணும். அதை கழட்டிட்டு அதில் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையுமே வந்து நம்ம கழட்டுறோம். அந்த இன்லெட் வால்வை வந்து எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். அதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையுமே இப்போ வந்து நம்ம கழட்டுறோம். நீங்கள் 1 பை 1 கழட்டினீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதான் இந்த வால்வு தான், அதாவது இந்த வாஷர். இது பார்த்திங்கன்னா இதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும். மெயினாக வந்து வாட்டர் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 ஹோல்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து கழட்டி அதில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். சும்மா ஒரு சோப்பு மாதிரி எதை வச்சு க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ஃபில்டர் ஒன்று பண்ணோம்ல, அதையும் க்ளீன் பண்ணி அதை நம்ம எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த வாஷர் க்ளீன் பண்ணுறதையும் நம்ம உள்ளே போட்டாச்சு. அந்த ஸ்ப்ரிங்கையும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் இருக்க அந்த ஒரு பீஸையும் நம்ம வந்து இப்போ செட் பண்ணிட்டோம். நம்ம எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி நம்ம அதே பொசிஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 4 ஸ்க்ரூ கழட்டியிருந்தோம். அந்த 4 ஸ்க்ரூவுமே வந்து நம்ம இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு. மறுபடியும் எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி நம்ம வந்து அதை அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பவர் சப்ளையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மறுபடியும் அந்த டோரை வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த டோரை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அந்த 2 ஸ்க்ரூவுமே நம்ம ஏற்கனவே கழட்டணும். அந்த 2 ஸ்க்ரூவுமே நம்ம இப்போ வந்து மாட்டிடலாம். இப்போ மாட்டிட்டு அந்த வாட்டர் அந்த பைப் இருக்கும்ல, அதை வந்து நம்ம மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த உள்ளே இருக்க அந்த வாஷரை க்ளீன் பண்ணி போட்டனால அந்த 2 ஹோல்ஸ் இருந்துச்சுல, அந்த க்ளீன் பண்ணி போட்டனால இப்போ வந்து தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ.